இங்கே ஒரு பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஃபுட்பாலை எட்டி உதைக்கிறாள். அந்த பால் நேரா வந்து இந்த பொண்ணோட ஜூஸ் தட்டி விட்டுருது. அந்த சின்ன பொண்ணு பால் எடுக்கலான்னு அங்க வரால. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கோபப்படாமல் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு பாலை எடுத்து கொடுக்கறாள். இந்த சின்ன பொண்ணு பாலை வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போய் அவளோட பேக்ல இருக்க ஒரு போட்டோவை எடுத்து பார்க்கிறாள். அந்த போட்டோல இருந்த பொண்ணுதான் இந்த சின்ன பொண்ணுக்கு பால் எடுத்து கொடுத்த பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணோட அப்பா இந்த போட்டோவை தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்து இதுதான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு நாங்க எதனால பிரிஞ்சோம்ன்ற சம்பவத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு அதெல்லாம் ஒரு தடவை நினைச்சு பார்க்கிறாள். இந்த பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பொண்ணோட மாமியாருக்கு பெண் குழந்தைனா பிடிக்காது. அதனால குழந்தைய ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்து ஒருத்தர் கிட்ட பணத்தை கொடுத்து இந்த குழந்தைய எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு தூக்கிட்டு போய் போட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் இந்த பையன் அவனோட மனைவியை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வருவான். மருமகள் வரத பார்த்த இந்த பையனோட அம்மா, ஒரு ஆண் குழந்தைய பெற்று கொடுக்க உனக்கு துப்பு இல்ல, நீ வீட்டுக்குள்ள வரியா? இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்ல, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வராதுன்னு சொல்லி தன்னோட மருமகளை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அம்மாவோட பேச்சை மீற முடியாமல் வீட்டுக்குள்ள வந்த இந்த பையனும் திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த குப்பமேட்டுல போய் பார்க்கிறான். அங்க இவனோட குழந்தை கதறி அழுதுகிட்டு இருக்கிறதை பார்க்கிறான். அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு அம்மாவை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அப்பா சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் இந்த பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு இவங்க தான் என்னோட அம்மான்னு முடிவு பண்றார். உடனே இந்த பொண்ணு ஓடி போய் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நான் என்னோட அம்மாவை பார்த்தேன்னு சொல்றா. இந்த பொண்ணோட அப்பாவும் எங்கம்மா பார்த்தேன்னு சொல்லி அந்த பொண்ணை அழைச்சுக்கிட்டு ஓடி வராரு. அங்க வந்து பார்த்தா இந்த பையனோட பொண்டாட்டி அங்க போன் பேசிக்கிட்டு இருக்கார். உடனே இவரு தன்னோட பொண்டாட்டிக்கு செஞ்ச துரோகத்தினால ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறார். இந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் நீங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றார். அதுக்கு அந்த பொண்ணு, நான் உங்க அம்மா மாதிரியே இருக்கேனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு நபர் இந்த பொண்ணை கூப்பிடுறாரு. இவர் யாருன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரு கிட்டதான் பணத்தை கொடுத்து அந்த பெண் குழந்தைய எங்கேயாவது தூக்கிட்டு போக சொல்லி இருப்பாங்க இந்த பொண்ணோட மாமியார். அந்த பொண்ணை பார்த்த உடனே மனசு கேட்காம அந்த பொண்ணு கிட்ட, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை தான் அது, அந்த குழந்தை கிட்டதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு உண்மைய சொல்லிடுறாரு. உண்மை தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டே தன்னோட மகளை தேடுகிறா. அந்த சின்ன பொண்ணு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வர்றார். இந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி போய் தன்னோட மகளை கட்டி பிடிச்சு கதறி அழுகிறா. அம்மா பேச்ச கேட்டுகிட்டு தப்பு பண்ண இவரும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறார். அப்போ இந்த பொண்ணு தன்னோட புருஷன் கைய பிடிச்சு, நீங்க திரும்பவும் அதே தப்பு பண்ணாதீங்க, இனிமே நம்ம 3 பேரும் சந்தோஷமா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறார். இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள்னா பிடிக்கும்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.